பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமாய் கூட உறுதி என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எதிலெல்லாம் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 4 நாட்களாய் கூட நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இங்கே வேதம் சொல்லுகிறது வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொன்ன வேத வார்த்தை. அவர் சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசவிங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுங்க, என்னென்ன அற்புதங்கள்லாம் நடக்கும், இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க, சர்ப்பங்களை எடுப்பீங்க, இப்படிலாம் சொன்ன அந்த காரியம் வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொன்னாரோ அந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கு வசனம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தின் மேலே நம்ம உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையான காரியங்களை கொண்டு வர முடியாது. கர்த்தர் உதவி செய்வார். வேதத்தில் நம்ம சாலமோனுக்கு எழுதின நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், அங்கே இப்படியா சொல்லுகிறது, அந்த வசனத்தில் உறுதியாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவரார் என்று சொன்னார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். யாரெல்லாம் வசனத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார்களோ அவர்களுடைய வேதம் சொல்லுகிறது யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதிலே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் வசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன காரியங்களை என்னால் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் என் யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவராய், என் நடைகளை உறுதிப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமாய் கூட கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின் மீது, வசனத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால், அதிலே நம்ம உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், அவர் நிச்சயம் செய்வார் என்று சொல்லி அந்த வசனத்தின் மேலே உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.